எல்லோரையும் அழைத்து வந்து உங்களிடம் பேச வைத்து தடைகளை தவிர்த்து வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது என்பதற்காகத்தான் இதெல்லாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் மிக முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நாமும் இருப்போம். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், தனி மனிதனாக இருந்தாலும் இந்த அசோசியேஷனாக இருந்தாலும், யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால் யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. அது என்ன அச்சம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, fear is the primary factor that causes people live small and most of the fear are illusions. பயம்தான் மனிதர்கள் ஏழையாக அல்லது குறைந்த அளவிலே வாழ்வதற்கு காரணம், அடிப்படை காரணம். நிறைய பேர் நம்ம அதை உணர்றதில்லை. ஆனால் நம்ம பயப்படுறதுல 99% பயம் இல்லூஷன்ஸுங்கிற மாயை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் விவசாயற்ற பேச்சுக்களை விளையாட்டாக கூட நம்பி விடாதே தம்பி, நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதேம்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோம் பாரதி. எதுக்காக இருந்தாலும் பயம். இதை செஞ்சால் அப்படி பயம், இதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம். அப்படி இல்லை. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் அண்ட் கால்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடென்ஸ். எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஒரு பிஸ்னஸே பண்ண மாட்டேன், அது போனால் நஷ்டமாயிடும் அப்படின்னு எடுத்தோன்னே நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதை போல் ரிஸ்க் உலகத்தில் எதுவும் கிடையாதான். நீ அப்படி எடுக்கலைன்னா நான் பணக்காரனாக வாழணுங்கிறத நினைக்கவே கூடாது. பிஸ்னஸை வெற்றிகரமாக பண்ணணும்னு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ தயார் இல்லைன்னா பிஸ்னஸ்குள்ளேயே போகக்கூடாது. ஏன் அப்படி? எதனால? செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதுமில்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்றால் நாம் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். நேற்று காலையில் ஹைதராபாத்தில் பேசிட்டு நேற்று மாலையில் திருச்சி வந்து திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் பேசிட்டு நைட்டு வந்து உங்கள் பாண்டிச்சேரியில் தங்கி அவங்க போட்டிருந்த ரூமில் இன்றைக்கு காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு சாயங்காலம் சென்னையில் போய் நாளைக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பேசுகிறேன். இது எதுக்கு? இந்த மலையில் புயலாக இருக்க மழையாக இருக்க நம்ம எப்படி போகிறது? விமானம் ஏறுமா உளுந்துருமாலாம் நினச்சா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. த ஒன் அண்ட் த ஒன்லி வே டு சால்வ் த ப்ராப்ளம் இஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் தான். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது. இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர் பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். கப்பல் கரையில் இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம். ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அப்போதானே கப்பல் செஞ்சதுடைய நோக்கமே நிறைவேறும். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. சரி, இப்போது ஒரு வித்தியாசமான சிந்தனை கூட உள்ள போட்டியாளர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம எப்படி முன்னேறினா வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸை பெருசாக செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த பிஸ்னஸில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்ப்பது, நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸுக்கெலாம் பேசுகிறேன், தரம். அது என்ன? எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நம்ம இந்தியாவை லென்த் அண்ட் பிரெத் இதுவும் காரணத்தோட பதிவு நடந்து பார்த்துட்டு மதுரைக்கு வர்றான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சிலை செஞ்சதுக்காக ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கான். 2 சிலை ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சிலையை முடிச்சுட்டான்,
இன்னொரு சிலை பண்ணிகிட்டு இருக்கான். இதுவும் காரணத்தோடு இந்த பதிவு. மேக்ஸ் முல்லர் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த 2 பெண் அழகான சிலை 2 சிலை பண்ணியிருக்கேன், இதை 2ஐயும் எங்கே வைக்க போகிற கோயிலில் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான் 20 அடிக்கு மேலே 2 பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வைக்க போகிறேங்கிறான். ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சிலை போதுமே, எதுக்குடா 2 சிலை செய்கிறேன்னு அந்த சிற்பிகிட்ட அவன் கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அந்த ஒரு சிலை ஒரு சின்ன ஒச்சமாயிடுச்சு, ஹேர்பின் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம்ல, போன் ஃப்ராக்சரில், அது மாதிரி ஒரு தலை முடி அளவுக்கு அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்துருச்சு. அதனால் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் உத்து பார்க்குறான், எங்கடா இதில் ஒன்றுமே தெரியலையேடா, நான் பார்த்தாக்கா அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லையேங்கிறான். இதை எங்கே வைக்க போகிற? 20 அடி உயரத்தில். எவனுக்குடா தெரிய போகுது? நீ எதுக்கு ஒரு சிலை செய்கிறது பார்த்தாதான் 3 நாளாக செய்கிற ஒரு சிலை, அதுக்காக சின்னூண்டு கோடு இருக்குங்கிறதுனால 20 அடி உயரத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு புதுசாக போய் நேரத்தை வீணாக்கி சிலை செஞ்சிட்ருக்கியே ஏன்னு கேட்குறான். யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன் இன்னொன்று செய்கிறாங்கிறான். மேக்ஸ் முல்லர் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த சிற்பி, எனக்கு தெரியும்ல, நான் செஞ்ச சிலையில் என்ன குறைன்னு எனக்கு தெரியும்ல, எப்படி என் மனசாட்சி ஒத்துக்கும்? என்னுடைய தொழில் தர்மம் இல்லை இல்லையா அது, நான் ராத்திரி எப்படி தூங்குவேங்கிறான். மேக்ஸ் முல்லர் போய் எழுதுகிறான், இஃப் இந்தியா இஸ் டெட், த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர். இந்தியா மரணிக்குமானால் இந்த உலகம் அதற்கு முன்னேயே மரணித்துவிடும். ஏனென்றால் தாங்கள் செய்கின்ற தொழிலை அப்படி நேசித்து செய்பவர்களாக இந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள். அப்போது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒவ்வொரு மனிதன்ட்டே இருக்குது. இப்போ உங்கள் பிஸ்னஸ் நிச்சயமாக நல்லா வளரும் போது கொஞ்சம் அந்த தரம் குறைந்து போகின்ற காரணத்தினால் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்த பலரை நான் அறிவேன். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, நாடறிந்த பேச்சாளனாக. எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த தரத்திலே மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு வளர்ந்தாலும், மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தரத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் கொஞ்சம் வளர்ந்தோன்னு பண்ணுறவங்க விழுந்துருவாங்க, நிலச்சி நிற்கிறது இல்லை. டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு இடத்தை அடைவது சிரமம், அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அதை விட சிரமம். சரி, இந்த விஞ்ஞான உலகத்தில் புதிய இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ அப்டேட்டட்னு சொன்னேன் இல்லையா, நம்மளை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு நான் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நான் நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. என்னடா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளை போய் இந்த படிக்க சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த தொழிலை செய்கிறவங்களாக இருந்தாலும் அதில் வருகின்ற புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் அதெல்லாம் மீறி வாழ்க்கையில் நீ தனி மனிதனாக நல்லா இருக்கணும்னாலும் சரி, நீ வாழ்க்கையில் செய்கிற பிஸ்னஸில் முன்னேறணுன்னாலும் சரி, உன் குடும்பத்தை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுன்னாலும் சரி, அத்துணைக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் அறிவாளியாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அறிவாளியாக இருக்கணும்னா அறிவு எங்கேருந்து கிடைக்கும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏன் புத்தகங்களை படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அதை படித்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி. பிஸ்னஸுக்கு அடிப்படை தேவைன்னா மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, அத்துணைக்கும் உங்களுக்கு விடை இந்த புத்தகங்களிலே கிடைக்கும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், நம்ம அறிவின் மூலமாக மட்டும்தான். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடைன்னு சொன்ன வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்கிறார். அறிவை மட்டும் நீ வளர்த்துக்கிட்டேன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யுமா? ஒரு கோட்டையை போல இருந்து உன்னை பாதுகாக்குமா.
எந்த சூழ்நிலையிலும் நீ வீழ்ந்து போவதற்கு அது காரணமாக இருக்காதுங்கிறார். அப்போது நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னா ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றிலாம் சொன்னாங்க. இங்கே இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையுமே பாருங்களேன், உங்கள் தலைவராக இருக்கட்டும் எல்லாரையுமே பாருங்களேன். எல்லாரும் ஏன் மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க? அவங்க தலைவராக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்காங்க, உமன் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்பி, நேற்று கலெக்டர், இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்றீங்க? யோசித்து பாருங்கள். எல்லோரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல, வேறு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி, படிப்பு, வாசிப்பு. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதனால படிறான். உண்டா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போது நம்மை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest mistake in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய அறிவாளி. அவன்கிட்ட போய் நீ சின்ன வயசில் செஞ்ச தப்பு என்னடான்னு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் படிக்கும்போது லைப்ரரியில் மற்ற இடங்கள்லாம் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் கொட்டி கிடந்துச்சு, நான் படிக்காமல் விட்டேங்கிறான். எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் 1 மணி நேரம் தப்பு இல்லாமல் பொருள் மாறாமல் கேட்ட சப்ஜெக்ட் கேட்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறவன் நீ செஞ்ச தப்பு என்னடான்னு நான் இன்னும் நிறையா படிச்சிருக்கலாம், படிக்காமல் விட்டாங்கிறான். அப்போ நம்ம எல்லாரும் அறிவாளியாக வேண்டும், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும்னா இந்த முந்திரி வியாபாரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நான் உள்ளே போய் பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இது, இங்கே மட்டும் இல்லை பல நாடுகளில் இருக்குது. அவ்வளவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம உயரணும்னா நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளோ பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும்பா. அப்போது படித்தா அறிவை வளர்த்துக்கலாம். சரி, அறிவு வளர்ந்துருச்சு, இந்த அறிவை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கணும். என்ன பேலன்ஸ் ஷீட்டு? பணம் வேணும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம இந்த கிராமப்புறங்கள்லாம் பொது புத்தியில் பணக்காரனாக இருந்தாக்க அவன் அயோக்கியத்தனமாக தான் பணம் சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டே நம் இந்தியர்களாகிய நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய தவறுன்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ ஒரு பில் கேட்ஸ் எடுத்துக்கங்க, ஸ்டீவ் ஜாப் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலேருந்து போன சுந்தர் பிச்சை எடுத்துக்கங்க, இந்தியாவிலேருந்து போன சத்யாநாதனில் எடுத்துக்கங்க, சிவநாடார் எடுத்துக்கங்க, பிஸ்னஸ் குரூப், பிஸ்னஸ் மிகப்பெரிய எல்லாருமே அவ்வளவு பேருமே கொள்ளையடித்து சம்பாரித்தவன் இல்லை, பிஸ்னஸ் பண்ணி சம்பாரித்து பெரிய ஆளானவன். ஏன் அவ்வளோ தூரம்? கடலூர்லேருந்து போன மிஸ்டர் கெவின் கே ரெங்கநாதன் சாரோடையும் அவர் தம்பி குமாரவேல் இருக்கார் இல்லையா, அவரோடையும் பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணி உழைச்ச, யார் அங்கே பேசாமல் கேளுங்க, பிஸ்னஸை வந்து பண்ணி அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவங்க. யோசித்து பாருங்களேன். நியாயமான வழியில் பிஸ்னஸை பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக சம்பாரித்து அந்த பணம் நமக்கு தேவை. பணம் ஏன் வேணும்? உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நான் பேசுகிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன் உள்ளது என்னவோ இன்னைய வரைக்கும் அதுதான். மணி இஸ் த மீடியம் பை விச் யுவர் எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்ட். பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனா என்பதை 6000 ஆண்டுகளாக இந்த உலகம் தீர்மானித்து கொண்டிருக்கிறதுனா உங்களுக்கு நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. ஏன் பணம் வேணும்? மணி மேக்ஸ் பாசிபிள். படித்தவங்களா இருக்கீங்க, அதனால் ஆங்கிலத்திலையும் சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்கிறேன். மணி மேக்ஸ் பாசிபிள் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்ஸ். இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கறதுல எதெல்லாம் வந்து மிக ரொம்ப நல்லதோ அத்துணையும் நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் பிள்ளைங்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் பறக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டி வாழணும், பிள்ளைங்களை வசதியாக வளர்க்கணும், அறிவார்ந்த பிள்ளைங்களாக வளர்க்கணும், ரொம்ப அறிவை கொடுக்கறதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகளை தேடி போகணும், நம்ம நல்ல உடை உடுக்கணும், நம்ம நல்லபடியாக வாழணும், மற்றவர்கள் மதிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வச்சுட்டு சேஃபாக போகணும்.
இப்படிலாம் செய்யணும்னா அதுக்கு அடிப்படை தேவை பணம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. கோவிலில் அன்னதானம் பண்ணால் கூட புண்ணியம் வேணும், பணம் சம்பாதிக்கணும்னு தான் காசை கொண்டு போய் போடுறான். நல்லா தெரிஞ்சுங்க. எவனாவது எனக்கு பணம்லாம் வேண்டாம், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா இயலாதவன் சொல்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் உலகம் பூரா பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போது இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மணி இஸ் plentiful for those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் உரிய சூட்சுமத்தை எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவன் அத்தனை பேர்